தருமபுரி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயகுமார், தற்பொழுது மாணவர்களுடைய நிலை என்ன, விவரங்கள்? வணக்கம். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த தொடக்கப்பள்ளியில் 127 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் இன்று காலை 117 மாணவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த 117 பேரில் 80 மாணவ மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அரிசி உப்புமா மற்றும் சாம்பார் செய்யப்பட்டது அதை உணவு அறிந்துள்ளனர். இதை சாப்பிட்டு வகுப்பறையில் அமர்ந்த மாணவர்கள் திடீரென ஆசிரியர்களிடம் வயிறு வலிப்பதாகவும் வாந்தி மயக்கம் வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். சில மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளனர். இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக அந்த மாணவ மாணவிகளை 16 மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்று கடத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கிருந்த மருத்துவர்கள் உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். இதனை அறிந்து பெற்றோர்கள் அங்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதை அறிந்த தருமபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், பாப்பரெட்டிப்பட்டி தாசில்தார் வள்ளி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதே போன்று அரசு பள்ளியில் அங்கு அமர்ந்திருக்கின்ற மீதமுள்ள மாணவர்களையும் உணவு சாப்பிட்ட மாணவர்களையும் டாக்டர்கள் குழு பரிசோதனை செய்தது. உடனடியாக அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் நேரடியாக தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களையும் பரிசோதனை செய்தனர். இதில் மாணவர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் 2 மாணவர்கள் 5ஆம் வகுப்பு படிக்கும் சாய் அக்ஷயா மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மணியரசி ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் அரசு பள்ளியில் முகாமிட்டு ஆசிரியர்களிடமும் மாணவர்களும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபினேஷ், இதனால் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.